السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 11ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தரவு புரிவானாக. இந்த இரவுகளில் அவன் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்றோர்கள் நம்முடைய பெயர்களையும் இணைத்தல் புரிவானாக. கணியத்துக்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்களிலே ஒருவர் அப்துல்லா என்று இருந்தார். அவருக்கு கழுதை என்பதாக எல்லோரும் பேர் சூட்டியிருந்தார்கள். அவர் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திற்கு வந்து பெருமானாரை கவலை இல்லாமல் சிரிக்க வைப்பார். அவர் அடிக்கடி குடிப்பார். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தண்டனையாக 80 சவுக்கடிகள் பலமுறை வழங்கியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் திரும்ப திரும்ப குடித்து விட்டு வந்து பெருமானாரத்தில் அடி வாங்குவதை பார்த்த மனிதர் சொன்னார், அல்லாஹும்ம லஅன்ஹு, யா அல்லாஹ் இவரை சரிப்பாயாக என்பதாக துஆ செய்தார். அதை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தல்அனுஹு வல்லாஹி மா அலிம்து அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அவரை நீங்கள் சபிக்காதீர்கள், அவர் அல்லாஹ் ரசூலை பிரியப்படுகிறார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். மக்களால் கழுதை என்று பேசப்படுகிறார், அடிக்கடி குடிக்கிறார், பாவத்திற்கு தண்டனையும் பெற்றுக் கொள்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார். எனவே அவரை நீங்கள் தவிக்காதீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், பல பாவங்களால் சூழப்பட்ட நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அல்லாஹையும் நாம் நேசிப்போமையானால் நிச்சயமாக அவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்துக்கு உரிமை பெற்றவர்கள் ஆகும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திர தொடரிலே அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் இந்த தலைப்பிலே சில செய்திகளை நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆரம்பத்தில் 5 திருவசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதற்கு பிறகு பல நாட்களாக, பல மாதங்களாக அந்த தொடர்பே கிடைக்கவில்லை. அதன் பிறகு ஒரு நாள் காட்டுவழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கும் பூமிக்கும் ஒட்டாமல் தோன்றி, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ தியாபக ஃபதஹிர் வ ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் என்ற இந்த வசனத்தை அருளினார்கள் என்று நாம் பார்த்தோம்.
அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் எழுந்திருந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து விடுகிறார்கள். ஏற்கனவே நாம் அறிந்திருந்தோம், திங்கட்கிழமை பெருமானாருக்கு வகி வந்திருந்தது. அன்றே கதீஜா அம்மையார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கதீஜா அம்மையார் அவர்களும் அல்லாஹ்வை தொழுதார்கள். அதன் பிறகு வீட்டிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியோ கதீஜா அம்மையார் தொழும் போது பார்த்து விட்டார்கள். இது என்ன புதிதாக நீங்கள் தொழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். கதீஜா அம்மையார் சொன்னார்கள், உங்களது சகோதரருக்கு வகி வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார், அவரை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனவே நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 9. அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த பிள்ளை, இது சம்பந்தமாக நான் எதுவும் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன், என்னுடைய தகப்பனாரிடத்தில் கலந்து நான் முடிவு சொல்கிறேன் என்று கூறினார்கள். அபூ தாலிபிடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் தகப்பனாரிடத்தில் சொல்வதாக இருந்தால் வேண்டாம், உங்களுடைய தகப்பனாரிடத்தில் சொல்வதாக இருந்தால் வேண்டாம், ஏனென்றால் இது செய்தி நான் ரகசியமாகவே வைக்க விரும்புகிறேன், தகப்பனாருக்காதவர்கள் எட்ட வேணாம், பிரியங்க வந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டா வேண்டியதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் முழுவதும் இருந்தார்கள். செவ்வாய்க்கிழமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் ரசூலாக ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை அடைந்தார்கள். தகப்பனாருக்கு தெரியாமலேயே சில நாட்கள் இருந்தது. ஒரு நாள் யதார்த்தமாக அவருடைய வீட்டிலே தொழுகிற பொழுது அபூ தாலிப் கண்டுபிடித்துக் கொண்டார்கள், என்ன புதிதாக என்னமோ செய்கிறார்கள். அப்போது உள்ள நிலைமை அனைத்தையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தகப்பனாருக்கு சொல்லிவிட்டார்கள். கேட்ட உடனே அபூ தாலிப் சொன்னார், வாது நீபன் ஆம்பிக்க வர்சு, உன்னுடைய சகோதரருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒத்துழைப்பு நீ கொடு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒத்துழைப்பு நீ கொடு என்பதாக தகப்பனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை கண்டிக்கவில்லை. அதற்கு மாற்றமாக நீ உன்னுடைய சகோதரருக்கு ஒத்துழைப்பாக என்று கூறினார்கள். அதனால் மிக மகிழ்ச்சி அடைந்தவர்களாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இஸ்லாத்தின் முழுமையான பின்பற்ற ஆரம்பித்தார்கள். மூன்றாவதாக பெருமானாருடைய மகன், வளர்ப்பு மகன் என்று நாம் சொன்னோமே, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் அப்பொழுது வயசு 8 தான். அவர்களுக்கு கதீஜா அம்மையார் அவர்கள் தொழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதும் புதுமையாக தெரிந்தது. உடனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 3வது நபராக இஸ்லாத்தில் அவர்கள் இணைந்தார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தின் நிமித்தமாக சிரியாவுக்கு சென்றிருந்தார்கள். சிரியாவிலே அவர்கள் படுத்திருக்கும் போது ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவில் யாரோ ஒரு துறை வந்து அபூபக்கரை உங்களுடைய தொடையை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அபூபக்கர் சித்தீக் தொடையை காட்டினார்கள். அதை பார்த்துவிட்டு அந்த துறவி சொல்கிறார், கடைசியான நபியினுடைய நீர் நண்பர் என்பதற்கு அடையாளம் தொடையிலே இருக்கிறது என்று சொன்னார். கடைசியான நபியுடைய நண்பர் என்பதற்கு அடையாளம் உங்களுடைய தொடையிலே இருக்கிறது என்று சொல்லி கனவு அவர்களோடு கலைந்து விட்டது. கனவுதான் கலைந்து விட்டது. சிரியாவுடைய வேலையை முடித்துக் கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதன்கிழமை மக்காவிற்கு வந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி அறிவிப்பு கொடுக்கிறார்கள், அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், சிரியாவில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் சொல்லவில்லை. அவர்கள் மக்காவிற்கு வந்து பெருமானாரை சந்தித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கான அழைப்பை கொடுக்கிறார்கள். கொடுத்த உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், முகம்மதே, நீங்கள் சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார். நீங்கள் நபி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருயத்திகல்லதி ரஐதஹா ஃபிஷாம், சிரியாவின் கண்ட கனவு ஆதாரம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதிர்ச்சி அடைந்து விட்டார். சிரியாவிலே கண்ட கனவு அது அங்கு இருந்து பக்கத்தில் இருப்பவரை கூட அந்த கனவு தெரியாது. தூங்கும் பொழுது கனவு கண்டா பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியுமா? அந்த கனவு பக்கத்தில் உள்ளவருக்கு கூட தெரியாது. ஆனால் மக்காவில் இருக்கிற முகமது, நீ கண்ட கனவுதான் ஆதாரம் என்று சொல்கிறார்களே. அப்படியே அதிர்ந்து போய்விட்டார்கள்.
ஏற்றுங்கள் கையே என்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படியே படிப்படியாக செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி ஒவ்வொருவராக வர தடைப்பட்டார். அதிலே அபூதர் ஜிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மூன்றாவதாக அபூபக்கர் அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்கிறது. அபூதர் ஜிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கிராமங்களே வாழக்கூடியவர். எப்படியோ இந்த செய்தி கேள்விப்பட்டு தன்னுடைய சகோதரனை அனுப்புகிறார். மக்காவுக்கு போய் விசாரிச்சுவாங்க, இந்த மாதிரி நதி இது என்னும் பேச்சு எதுவும் நடமாடுகிறதா, போய் விசாரித்து வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார். ரகசியமாக இருக்கட்டும், செய்திகளில் தெரிய வேண்டாம். அபூதர் பாருங்கள் அவருடைய சகோதரர் வந்து விசாரித்துவிட்டு விஷயம் உண்மைதான் என்ற அளவுக்கு போய் சொல்லிவிட்டார். உடனே அபூதர் பாரி அவர்கள் கிராமத்திலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வருகிறார்கள். வந்து யாரிடத்தில் விசாரிப்பது, யார் அந்த நபி, அந்த நபி எங்க இருக்கிறார் ஒன்றும் தெரியவில்லை. காபத்துல்லாவிலேயே அன்றைக்கு புறம் உட்கார்ந்திருந்தார். யாரிடத்திலும் செய்தியை நாம் பகிரங்கப்படுத்திவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார். வர்றவங்களையெல்லாம் முறைக்கு பார்த்தார். யாரும் அவரிடத்தில் பேச்சு கொடுக்கல, யாரும் அன்று வரவும் இல்லை. அப்படியே அங்கு இரவு புறாமே அங்கு படுத்திருந்தார். எங்கேயும் செல்லவில்லை. ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு அவர் அங்கே இரவு புறம் படுத்திருந்தார். மறுநாள் காலையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வந்தார்கள். அலியை பார்த்த உடனே ஒரு மாதிரியா இவருக்கு கேட்கலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது. சரி, தெரியாம யாருக்கும் கேட்கக்கூடாது என்று அலி ரலியல்லாஹுவையும் பின்தொடர்ந்து போக ஆரம்பித்தார். அன்னைக்கு புறம் அலி ரலியல்லாஹு கூடவே சுத்தி வந்தார். ஆனால் அதை எதையுமே கேட்கவில்லை. அன்னைக்கு ராத்திரியும் 2வது நாளாக சொந்தம் பணியை குடித்துக் கொண்டு 2வது நாளும் அவர் தூங்கிவிட்டார். 3வது நாள் எழுந்திருந்து காபாவுடைய வளாகத்தில் உட்கார்ந்துக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். என்ன நேரத்திலிருந்து நாங்க பாக்குறேன், என்ன நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றீங்க, யாரு நீங்க, செய்தி சொல்லுங்க. அந்த ரகசியமான நான் ஒரு விஷயத்த உன்னை கேட்பேன். அல்லாஹ் மேல சத்தியமா, அந்த காபாவுடைய ரப்பு மேல சத்தியமா, இந்த செய்தி உனக்கு பிரியமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நீ ஒதுங்கிக்கோ. இதை ஆசி நீ கேட்டு, நான் கேட்ட கேள்வி ஆசி சொல்லக்கூடாது. கேள்வி கேட்க போறேன், நீ பிரியமா இருந்தா அதுக்கு நான் பதில் சொல்லு, இல்லைன்னா இந்த செய்தி ஆசின்னு சொல்லக்கூடாது. காபாவுடைய ரப்பு சத்தியம் சொல்லு, நான் சொல்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமாக நான் நீங்க என்ன கேட்கிறீர்களோ தெரிந்தால் சொல்கிறேன், இல்லையாக ஒதுக்கிக் கொள்கிறேன். கடைசி காலங்களில் நான் திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அவரை சொல்லியுமா சொல்கிறேன். நாங்கள் 3 வரை ஏற்றிருக்கிறோம் சொன்னவுடன், சரி நல்லது, என்னை அழைப்பில் போக முடியுமா, அந்த நபி என்னிடத்தில் காட்ட முடியுமா என்று கேட்டார். வாங்க நான் அழைச்சி போறேன். ஆனால் அவர்கள் நான் போகும்போது என் பின்னால் அவர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது, என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் போய்கிட்டே இருப்பேன். திடீர்னு எதிரி எவனாவது வந்தா என் தேர்தல் உள்ள தண்ணீரை கொட்டுற மாதிரி அப்படி நிற்பேன். அப்பாரு நீங்க ஒரு ரூட்டை மாற்றிட்டு வேற எங்கேயாவது போயிருங்க, அவங்க போன பிறகு திருப்பி என்னை தொடர்ந்து வாருங்க என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதன்படியே அவர் பின்னாலேயே வந்தார், ஃபாலோ பண்ணிக்கொண்டே வந்தார். இடையில ஒரு எதிரி வந்தார். அந்த நேரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து பாசாங்கிறார். எதற்கட்சிகள் இருந்தால் இந்த இஸ்லாம் எவ்வளவு ரகசியமாக அது செயல்படுத்திக்கு வருகிற பொழுது எவ்வளவு சிரமத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக பெருமானாருடைய பிரச்சாரம் அப்படி இருந்தது. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே பெருமானார் கேட்டார்கள், நீங்க யாரு, நீங்க யாரு, எந்த குடும்பம், எந்த கிராமம், எந்த ஊர், நீங்க யாரு என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், ஜிஃபாரி, அபூதர் ஜிஃபாரி. இன்றும் அவருடைய பேர் அப்படித்தான், அபூதர் ஜிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஜிஃபாரி என்ற குடும்பத்தை சேர்ந்தவன். ஏனென்றால் ஜிஃபாரி என்பவன் கொள்ளை கூட்டத்திலே பேர் போனவன். மக்காவுல உள்ள அழுதுச்சுன்னா உன்னை ஜிஃபாரிட்ட பிடிச்சு கொடுத்துருவான்னு சொன்னா அழுது இருக்கிறோம். அவ்வளவு பயங்கரமான சம்பத்த கொள்ளைக்காரர்கள் எல்லாம் சொல்றார்கள். அது வந்து பயங்கரமான கொள்ளைக்காரர்கள் ஜிஃபாரி. பயங்கரமான கொள்ளைக்கார கூட்டத்திலிருந்து ஒரு இஸ்லாத்தை இருக்கிறார் என்றவுடன் பெருமானாருக்காரு வயதுங்க சொன்னார்கள், அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்கிறார். கொள்ளை கூட்ட தலைவன் அபூதர் இஸ்லாத்தை ஏற்கிறான் என்றவுடன் பெருமானாருக்காரும் ஆரம்பத்தில் செய்தி இன்னும் வெளியிலேயே வரவில்லை, அதற்குள்ளே எப்படியோ ஒன்றை கண்டுபிடித்து வந்து இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு போனார்கள். அவர்கள் மிக சந்தோஷத்தோடு அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள்.
அதன் பிறகு அபூதர் கிஃபாரி அவர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு கூட்டத்திற்கு சென்று கொள்ளைக்காரர்கள் அத்தனை பேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று தக்பீர் முழக்கம் எங்கிருந்தோ கேட்கிறது. மக்காவுக்கு நம்ம போகும் பொழுது ஆர்வமாக ஹஜ்ஜி போன அந்த காட்சியை பார்க்கலாம். முதல்ல போறவங்க திடீர்னு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சத்தம் போட்டு போன உடனே இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. திடீர்னு அடுத்த காலம் வந்துருச்சா, ஹஜ்ஜுடைய காலம் வந்துருச்சா என்று அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்து தக்பீர் சொல்லி தஸ்பியா சொல்லி கொண்டு போனா எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற பொழுது திடீர்னு தக்பீர் முழக்கம் பார்த்தா கடாமீசை வைத்துக் கொண்டு கடாமுடிகளை வைத்துக் கொண்டு கிராமத்தார்கள் உப்பத்தார்கள் வருகிறார்கள். ஆனால் அசைவர்கள் சுத்தமாக தக்பீரை சொல்லிக் கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ லிஃபாரி கொள்ளையர்கள் வருகிறார்கள், லிஃபாரி கொள்ளையர்கள் வருகிறார்கள் என்றார்கள். அந்த கொள்ளைக்குறர்கள் அத்தனை பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மதீனாவில் நடந்தது. இப்பொழுது மக்காவிலே முதலாம் நபராக 3வது நபராக அபூதர் கிஃபாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டவுடன் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் போய் மக்காவில் இருந்து பகிரங்கப்படுத்த போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம், கொஞ்ச காலம் போ, அவசரப்பட வேண்டாம், கொஞ்ச காலம் போகட்டும், நீங்க சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். சரின்னு சொல்லிக்கிட்டு போனவர் மக்காவில் போய் நின்றுட்டு மக்களுக்கு மத்தியில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி சொன்ன உடனே தான் தெரிஞ்சிச்சு யாரா ஏதோ ஒரு முயற்சி தனியா நடக்குது என்று தெரிஞ்சு நாங்க பொட்டிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அங்க நின்று அத்தனை பேர் அவரை போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. அடிக்கும் போது யதார்த்தமா அப்பாஸ் இல்லாம வந்தாங்க. அப்பாஸ் பார்த்துட்டு யாருக்கு பார்த்துட்டு இல்ல யாரிடம் நீங்க அடிக்கிறீங்க, லிஃபாரி கொள்ளையன் அடிக்கிறீங்க, லிஃபாரி கொட்டுக்கிணறு அடிக்கிறீங்க, என்ன நடக்கும் தெரியுமா, நீங்க சிரியாவுக்கு தெரியுமா ஒரு சாமானை கொண்டு போக முடியுமா, அவ பூராத்தையும் கொண்டு அடிச்சிருவான். யார போய் நீங்க அடிக்கிறீங்க, சிரியாவுக்கு நீங்க போகணும், வருஷத்துல 2 தடவை இந்த விளையாட்டுக்கு போகணும், இந்த கொள்ளக்காரன் உங்களை உயிரோட வர மாட்டாண்டா, யாரை நீங்க அடிக்கிறீங்க என்று சொன்னார்கள். உடனே எல்லாரும் விலை விட்டாங்க. அடி வாங்கிய நிலையில அபூதர் கிஃபாரி திருந்தினார்களா? இல்லை. அங்கு ஒரு நாள் சம்சம் தண்ணீரை குடித்துக் கொண்டே மக்காவில் படுத்திருந்தார்கள். மறுநாள் காலையில் எல்லாரும் கூட்டி உடனேயே அவரால் அந்த ஈமானை மறைக்க முடியவில்லை. அந்த ஒளிக்குள்ளே புகுந்து விட்டார். அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உடம்பு பூராவை ரத்தம் எல்லாம் மூடுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு காலத்திலே சொல்வார்கள், இந்த இஸ்லாம் மட்டும் ஒருத்த மனசுல பூந்திருக்குன்னா ரத்தம் எல்லாம் சூடாக ஆரம்பிடும், அது அதை விட்டு வெளியாகவே வெளியாகாது என்று சொல்வார்கள். அதுபோன்று அபூதர் கிஃபாரி மறுநாளும் ஓங்காரமான ஓட்டிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லலாம். திரும்பவும் அதே அப்பாஸ் இல்லாத வீட்டு அவர்களை தயவு செய்து போய்விடுங்கள் என்பதாக அங்கே இருந்து விடாமல் பெட்டியை கட்டி அனுப்பிவிட்டார்கள் என்பதாக வரலாற்றை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போனது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னேன், கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யார் யாரெல்லாம் அவர்களிடத்தில் வியாபார விஷயமாக பேசுவார்களோ, அபூபக்கர் கொஞ்சம் பெரிய மனிதர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் இணைபிரியாத தோழர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹை பற்றி எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த மக்காவில் இருந்தது, அதை வந்து அபூபக்கரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. எனவே வியாபாரிகள் அவர்களிடத்தில் ஆலோசனை செல்வார்கள், குடும்ப பிரச்சனைகளை பேசுவார்கள். எனவே பெரிய பெரிய மனுஷர்கள் நாம் பேசின பொழுது அவர்களிடத்தில் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துச் சொல்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் உல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. நேற்று நான் சொன்னேன், பேர்களை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற 5 முக்கியமானவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சொல்லிக் கொண்டு ஈமான் கொண்டார்கள். அதுல ஒரு தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் புஸ்ராவுடைய கடைத்தெருவிலே ஜாமா வாங்கிட்டு இருந்தேன். நேற்று புஸ்ராவுடைய கடைத்தெருவிலே ஜாமா வாங்கி கொண்டிருந்தேன். அப்போ ஒரு துறவி வெளியில வந்து மக்காக்காரன் யாராவது இருக்கிறாங்களான்னு வந்து கேட்டான். நேற்று நடந்த செய்தி, நான் புஸ்ரா கடைத்தெருவிலே ஜாமா வாங்கி கொண்டிருந்தேன். திடீர்னு ஒரு துறவி வந்து உங்களை யாரும் மக்காக்காரங்க இருக்கிறாங்களான்னு கேட்டான். உடனே நான் சொன்னேன், நான் இருக்கிறேன் போனேன்னு அவன் கேட்டான், முகமது வெளியாயிட்டாரா, முகமது வெளியாயிட்டாரான்னு கேட்டேன். எந்த முகமது சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். அதான்ப்பா முகமது அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப், சரியாக பேரை சொல்றார். முகமது அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் வெளியாயிட்டாரா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. சரி, வெளியா இருக்கணும், இந்த இப்போ அவருக்குள்ள நேரம் வெளியா இருக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி அனுப்புறார்.
மற்றவங்க ஈமான் நீ முதல்ல ஈமான் கொடுப்பாங்க என்பதாக அந்த துறவி சொல்கிறார். உபைதுல்லா வந்து மக்கால விசாரிச்சு பார்த்தா, ஆமா ரசூலுல்லா மதம் மாறிவிட்டார். மக்கள் எல்லாம் சொல்றாங்க ரசூலுல்லா மதம் மாறிட்டார். ஏன்னா அவங்க மதத்தை எடுத்து மாறிட்டாருக்கு பேசி கொடுத்தாங்க. சபா முகமது மதம் மாறிட்டார். உடனே இவருக்கு புரிஞ்சது இவர்தான் என்று தன்னுடைய நண்பர் அபூபக்கர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு துறவி சொல்ல கேட்டேன், உண்மைதானா? அபூபக்கர் சொன்னார்கள், நான் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அடப்பாவி, என்னை விட முக்கியா சொன்ன வார்த்தையை வரலாற்றில் எழுதுகிறார்கள். அடப்பாவி, என்னை விட முக்கியா இந்த துறவி சொன்னா நீ முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுன்னு சொன்னா எனக்கும் முக்கியா என்று சொல்லிக்கொண்டு என்னை அவர்களிடத்தில் அழைத்து செல்கிறாய் என்று இருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் அழைத்து சொல்லி இந்த செய்தியை சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே தங்கம் போட்டு ஜொலித்தார். ரொம்பவும் சந்தோஷமாக அல்லாஹ் என்னுடைய இந்த தாவத்தை கபூல் செய்தார், பிரபலமாக்குறார். யாரும் வாயிலாக பிரபலமாக்குறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களை, இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் வெளியிலே பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் பெருவாரியான முறையில ரகசியமாகத்தான் வைத்திருந்தார்கள். திடீரென்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அர்க்கம் ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போதையை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ரகசியமாகவே இருந்தார். 3 வருடங்கள் செய்தி கேள்விப்பட்டு வருபவர்களுக்கு மட்டும் இஸ்லாத்தை செல்வது, அவர்களுக்கு மட்டும் இஸ்லாமிய பணிகளை அறிவிப்பது என்ற ரீதியிலே 3 வருடங்கள் ஓடின. 3 வருடங்கள் கழிந்தவுடன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனின் வசனத்தை அருளினார். வான்கிற அஷீரத்தக்கல் அக்ரபி, நெருங்கிய உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கெல்லாம் இதை பகிரங்கப்படுத்துங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், பகிரங்கப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா உத்தரவை பிறப்பித்தான். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபாவிலே வந்து அழைப்பு கொடுத்த செய்தி நமக்கு தெரியும். மக்களை எல்லாம் கூப்பிட்டார்கள், மக்காவுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். மக்காவர்கள் அத்தனையும் சஃபாவிலே திரண்டார்கள். முன்னால் நிறுத்தி கொண்டு கேட்டார்கள், இதற்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய படை வந்து உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? எல்லோரும் பலா ஆம் நம்புவோம் என்று சொல்றார்கள். ஏன் நம்புவீர்கள்? நீங்கள் அல் அமீன் அப்பாதி, உண்மையாளர், நம்பிக்கையாளர், எனவே நீங்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும். அப்போ சொன்னார்களா, அதை விட மிகப்பெரிய படை, பெரிய வேதனை வருவதிலிருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள், இந்த பல தெய்வ கொள்கை விட்டுவிடுங்கள் என்பதாக சொன்னார். சொன்ன உடனேயே அத்தனைகளும் நிலைமை மாறிவிட்டது. தங்களுடைய தெய்வங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படியே நிலைமை மாறிவிட்டது. முதலாக பெருமானாருக்கு எதிர்ப்பு கணக்கி கொடுத்தது அவருடைய பெரிய தந்தை அபூலஹப் தான். அபூலஹப் தப்பல்ல தாய்கள் ஐயாம் அறிமாதாச்ச மாட்டானா, நீ நாசமா போவ, இதுக்காக வேண்டிய எங்களை கூப்பிட்டாய் என்று வாயினால் பேசியதோடு மட்டுமல்லாமல் மண்ணை வீசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தின் மீது எறிந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய 2 மகள்களையும் தலாக் கூடுமாறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களை மனம் முடிக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னோம், தலாக் விடப்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை பார்த்து கேட்கிறார்கள், அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், ஒரு மனிதன் கூட எனக்கு ஒத்துழைப்பு இங்கே யாரும் இல்லையா? ஒரு மனிதன் கூட நான் சொல்லக்கூடிய தகவல் சரி என்று சொல்வதற்கு யாரும் இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்போது ஒரு சிறுவர், ஒடிந்த சரீரம், மெலிந்த உருவம், ஒரு சிறுவர், ஆம் அந்த 9 வயது சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். நான் இருக்கிறேன், தோடு கொடுக்க இருக்கிறார். அவருடைய தந்தையார் சொல்லி இருந்தால் அல்லவா முகம்மதுக்கு நீ ஒத்துழைப்பாக என்று. எனவே அந்த பெரும் கூட்டத்திலே அடியரில்லா எழுந்திருக்கிறார்கள், நான் உங்களுக்கு தோடு கொடுக்கிறேன். சொன்ன உடனே எல்லாம் கைப்பற்றி சிரிக்கிறார்கள். பாரப்பா, சரியான உதவி இவருக்கு கிடைச்சிருச்சு, பாரப்பா இவருக்கு சரியான உதவி கிடைச்சிருச்சு என்று சிரிக்கிறார்கள். ஏன்னா ஒரு பொடிப்பதை கிடைச்சிருச்சு, உதவி செய்யறாங்களா, மத்த யாருமே இங்க வரல, அதனால இவருக்கு கிடைக்க அடப்பாத்தா என்னுடன் எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டார்கள். அதன்படி கால போக்கிலே ஒவ்வொரு வகையாக அவர்கள் மக்களுக்கு ஆலோசனை, பல யுக்திகளை கையாளுகிறார், பிரச்சாரத்தினுடைய பல யுக்திகளை கையாளுகிறார்கள். அதன் பிறகுதான் ஒரு நாள் பெருமையான ஆட்களை எல்லாம் ஒரு நாள் கூப்பிட்டு, உங்களிடத்தில் முக்கியமாக பேச வேண்டும் என்று முக்கியமான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்தில் உட்கார வைத்து அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காக பெருமானார் முயன்று கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்வார்கள், உண்மை கொண்டு நாங்கள் நம்புவதற்கு தயார் தான், ஆனா உங்கள்கிட்ட வர்ற பயலும் பூரா அடிமையும் உதவாக்கரையும் பொடியுமாகத்தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் உங்கள்கிட்ட வந்தது பூராமே அடிமைகளும் பொடியுறவுமாகத்தான் இருக்கிறார்கள். 1-2 நல்ல மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் அதை மறைவாக வைத்திருந்தார்கள். அதனால் பகிரங்கப்படவில்லை. பகிரங்கமானதெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
அவர்களோடு எங்களை நீங்கள் சமமாக நடத்துவீர்கள், அதனால் தான் நாங்கள் பின்தங்குகிறோம் என்ற உண்மையை ஒரு சிலர்கள் சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமமாக நடத்த மாட்டேன் என்று சொன்னார். சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்று ஒரு கண் தெரியாத சஹாபி அங்கிருந்து வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக அப்படி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தி ஹஸனதி வஜாதிலஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன். மக்களை நீங்கள் இஸ்லாத்தின்பால் அழையுங்கள், தந்திரமா அழையுங்கள். முதல் இப்பாயம் தந்திரம், இரண்டாவது தான் உபதேசம், மூன்றாவது அவர்களிடத்திலே வாதங்கள் புரியலாம். விவாதம் என்பது மூன்றாவது அடிப்படையாக அல்லாஹ் தஆலா சொல்றார். முதல்ல தந்திரமாக அழையுங்கள். எனவே பெருமானார் தந்திரமா எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் உங்களோடு அவர்களை சமப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு உரிய மரியாதை தருவேன் என்று சொல்லி பேசிக் கொண்டு காணி முடிகிற நேரத்துல, வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்திலே காணி உடைந்த கதையாக அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விடுகிறார். அவர் ஒரு கண்ணு தெரியாதவர், சாதாரணமாக பார்ப்பதற்கும் லட்சணமானவர் அல்ல, ஆனால் ஏழையும் கூட. அவர் வந்து, முகம்மதே, அல்லாஹ்வுடைய வேதம் எதுவும் வந்திருக்கிறதா, எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். எப்படி இருக்கும் பெருமானார்? ஆஹா, எவ்வளவு புதிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இவர் தலை காட்டுறாரு, நான் ஏழைகளை உங்களோடு சமப்படுத்த மாட்டேன், உங்களை நான் எப்படியாவது உன் உயர்வாக வைத்திருப்பேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த மதியத்துக்கு அவர் வந்துட்டாரே, என்ன நினைப்பார்களோ இவர்களை நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொஞ்சம் வாழ ஆரம்பித்தது. உடனே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளினார். அபஸ வத்தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரிக லஅன்னஹு யஸக்கா அவ் யஸக்கா ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா அம்மா மன் இஸ்தக்னா ஃபஅன்தலஹு தஸக்கா. நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 100% எங்காவது கொஞ்சம் சரிவு தெரியுமானால் உடனடியாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒழுக்கத்தை உண்டாக்கி விடுவான் என்று அந்த முறையிலே உடனே திருவசனம் அருள்கிறது. ஒரு ஏழை இஸ்லாத்தை பற்றி கேட்கிற பொழுது முகம்மதுடைய முகம் வாழலாமா? முகம்மதுடைய முகம் வாழலாமா? பணக்காரரை கண்டால் முகம்மதுக்கு திருப்தியாக இருக்கிறதா? அது பணக்காரர்கள் ஈமான் கொள்வார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? இந்த ஏழை ஈமான் கொள்ள மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் என்பதாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை குர்ஆன் இடம் பெற்றிருக்கிறார். அபஸவல்லா அன்ஜாஅஹுல் அம்மா அம்மா யதஸாஅலுன என்று எண்ணி வந்தால் மூன்றாவது சூரா. அபஸவல்லா, முகம்மது கருத்து விட்டார், முகம் கருத்து விட்டார். எதற்காக வேண்டி? அல்லாஹ் என்றால் அழைப்பதற்காக வேண்டித்தான், சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்ல, வெறும் தனக்கு கோடி கேட்பதற்காக அல்ல, முகம் கருதத்தில் எதற்காக வேண்டி? அல்லாஹ் என்று அழைப்பதற்காக வேண்டித்தான். எப்படியாவது இந்த ஆறுகளை எல்லாம் வெளிப்படுத்திடலாமா என்ற நிதித்தான் பெருமாளர்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக அழைப்பதற்காக வேண்டி முகம் கருத்தது கூட அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை. இல்லை, என் வழியில் நீங்கள் செய்கிறீர்கள், சந்தேகம் இல்லை. ஆனால் அப்பவும் உங்கள் முகம் வாடி இருக்கக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனியாகவும் கூட்டாகவும் ஒரு குழுவாகவும் சரி குடும்பத்தாகவும் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்துரைக்கிறார்கள். இன்று நீங்கள் மக்காவிற்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், மக்காவிற்கு நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த மக்கா என்ற ஊர் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு 4 பேர் கூடுற ஊர் அல்ல. ஒரு பெரிய மலை இருக்கும், அங்க கொஞ்சம் புல் இருக்கும், அதை வச்சுட்டு ஒரு 10 ஒட்டகத்தையும் 40 ஆடை வச்சுட்டு ஒரு குடும்பம் அங்க உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை, இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும் உச்சியில, அதுல ஒரு 40 ஆடை வச்சுட்டு ஒரு குடும்பம். இப்படி மலைக்கு மலையாகத்தான் இருக்கும். ஊர் மக்கள் ஒன்று சேர மாட்டாங்க. எப்ப சேர்றாங்கன்னா ஹஜ்ஜுடைய காலத்துல ஒரு சந்தை ஒண்ணு கூட, மார்க்கெட், இந்த வாரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட்ல கிராமங்கள்ல கூடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கிராமத்துல கூடுற பழக்கம் இருக்கு. அந்த மார்க்கெட்ல தான் எல்லாம் ஒண்ணு சேருவான், ஒண்ணு சேர்ந்திவான், அவனுக்கு தாக்கி பாடுவான், அவன் இவனுக்கு தாக்கி பாடுவான். இந்த முறையில தான் அந்த ஊருடைய நிலைமை. மக்களாக கூடி எங்கும் இருக்க மாட்டார்கள். இதோ நாம் இப்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயிற்சிகள் இப்படிப்பட்ட ஒரு காட்சி அங்க பார்க்க முடியாது. இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதென்றால் என்ன? எடுத்துச் சொல்வதென்றால் தயார் செய்து சொன்னார்களா? இல்லை. இங்கிருந்து காலையில ஒரு வயசோட நடந்து அந்த மலைக்கு போய் உச்சி நேரத்தை போய் சேருவாங்க. மேலே ஏறி நடந்து போய் சேருவாங்க. சேர்ந்து அந்த ஊர்க்காரங்கிட்ட போய் இஸ்லாத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, இஸ்லாம் இப்படி என்றெல்லாம் சொல்லி ஓரளவு அவர்களை பற்றி கல்வி செய்து இஸ்லாத்தினுடைய உண்மையான செய்திகளை எடுத்து சொல்லிவிட்டு கீழே இறங்குவார்கள். பின்னாலேயே ஒருத்தன் ஏறுவான். அபூல் வேலையே அவனுக்கு அதுதான். இந்த முகமது வந்திருப்பாரு, அவன் என் தம்பிமான் தான், ஒரு இடத்துல என் தம்பிமான் தான். ஆனா கொஞ்ச நாள் அவருக்கு கையில கைவாடி, அவ்வளவு வேற ஒன்றும் பேச மாட்டான்.
கொஞ்ச நாள் அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே நுழைந்து போவாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வர்ற நிலைமையில் இருந்தவங்கள அப்படி கரைச்சி விட்டு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் ஒரு மலை சொல்வார்கள். மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நீங்க வெற்றி விட்டுவிடுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டே சொல்வார்கள். அந்த ஆள் ரொம்ப பிரச்சனை, அந்த ஆள் ஒரு மாதிரி இப்படியே சொல்லிக்கொண்டு பின்னால் அபூலஹப் சொல்வார். மலையாக ஏற 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 பின்னாலே அபூலஹப் அனைத்தையும் கலைத்துக் கொண்டு வந்திருந்த காலத்தில் பெருமானாருடைய எப்படி இருந்திருக்கும்? அழைப்பு பணி தொல்லை கொடுப்பது என்பது இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு நாள் வரை தலைப்பு போட்டிருக்கிறார்கள். தொல்லை பற்றி நான் பேசவில்லை. அந்த அழைப்பு பணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்திருக்கிறார்? 40 லட்சம் பேர் கூடிய ஒரு மன்றத்திலே இஸ்லாத்துக்கு எடுத்துரைத்தார்களா? இல்லை. 4 பேரை சிந்திப்பார்கள், 3 பேரை சிந்திப்பார்கள். அதற்கான மிகப்பெரிய தியாகம் இது. எப்படியோ அவர்களை சமாளித்து அவர்களை செய்து கொண்டு கலைத்து விடுவதற்கு ஒரு கூட்டம். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொன்றை நாம் இங்கு எடுத்து பார்க்க வேண்டும். நம்முடைய எதிரிகளுக்கு சிலர் சொல்வார்கள், இஸ்லாம் வாழால் பரவியது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் வாழால் பரவியதா? எதனால் பிறந்தது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரச்சார யுக்தியினால் கூட இஸ்லாம் அதிகமாக பரவவில்லை. பிரச்சார யுக்தியினால் கூட இஸ்லாம் அதிகமாக பரவவில்லை. வேறு எதனால் பரவியது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு மனப்பான்மையை தான் இவ்வளவு இஸ்லாம் பரவியது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே இருந்தார்கள். பல நீண்ட வரலாறுகள். மஸ்ஜித் நபவியிலே இருந்தார்கள். ஒரு கிராமவாசி வந்தார். வந்தவர் திடீரென்று ஆரம்பித்தார். அவர் தானே பாயிண்ட் டு பாயிண்ட் திருநீர் அடிக்க ஆரம்பிச்சார். ஆரம்பிச்ச உடனே சஹாபாக்கள் கருப்பு என்கிறார்கள், கரெக்டு என்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டுருங்க, அவர் திருநீர் கழிக்கிறது வரைக்கும் விட்டுருங்க. அவர் திருநீர் கழிச்சு முடிச்சார். அதுக்கு பிறகு அவர் எழுந்திருந்த பிறகு அந்த இடத்துல ஒரு வாடி தண்ணியை நீங்கள் கொட்டி விடுங்க. தண்ணீரை கொட்டப்பட்டு விட்டார். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டார். நண்பர்களுக்கோ கடுமையான பள்ளிவாசல்ல ஒரு கூட்டப்பையா, நம்ம காலத்துல மட்டும் நடக்கட்டுமே மகனே, வெளியே தப்பிச்சு போனா சஹாபாக்கள் அப்படி ஈமான்ல உறுதியா இருந்தவர்கள். நாமளே சோட்டா ஈமான், நம்ம இதெல்லாம் கச்சரா ஈமான். ஆனா அவர்கள் உறுதியான ஈமான். அப்படிப்பட்டவங்க முன்னாலே போய் பள்ளிவாசல்ல ஒரு ஆள் நூற்று நம்பிறாண்டா எப்படி இருக்கும்? கடுமையான கோபம். ரசூல்லா கொஞ்சம் கூட காட்டிக்கிறதே இல்லை. சஹாபாக்களுக்கெல்லாம் ரசூல்லா மேல கோபம் வரலன்றாலும் கூட மன ரீதியில ஏன் இப்படி நடந்துறாரா என்று மனசுக்குள்ள ஒரு சிக்கனம். ரசூல்லா கூப்பிட்டு நல்லா திட்டு விடுவாங்க நினைச்சு எதிர்பார்த்துட்டாங்க. நல்லா திட்டு விடுவாங்க, டோஸ் விடுவாங்க என்று நினைச்சு திட்டாம இருக்கிறாங்க. ரசூல்லா இருக்கிறதுனால மத்த யாரும் கையை தூக்கல. இல்லாட்டா உமர் விட்டா போதும், அப்படியெல்லாம் உமர் விட்டா போதும் அன்னைக்கு 2ல் 1 ஆயிருக்கும். ஆனால் யாருமே கை தூக்கவில்லை. பெருமானார் கூப்பிட்டார். சரி, ஏதாவது 2 திட்டி விடுவாங்க நினைச்சு எல்லாம் எதிர்பார்த்தான். நண்பரே, என்ன இதெல்லாம் பள்ளிவாசல், இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. என்ன சபா எப்படி இருக்கும் சஹாபாக்களுக்கு? கணியத்துக்குரியவர்களே, அவர் வெளியில் சென்றார். ஆனால் திரும்ப 300 பேரை இஸ்லாத்துக்கு அவருடைய கையினால் 300 பேரை அடைந்திருக்கிறார்கள். திட்டுகிற பொழுது பெருமானார் ஏன் இவ்வளவு நடினமாக நடக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு புரியவில்லை. ஆனால் அங்கு நடினமாக நடந்த காரணத்தினால், அவருடைய தவறை பெரிதுபடுத்தாத காரணத்தினால், மன்னித்த காரணத்தினால் அவர் திரும்பி 300 பேரோடு இஸ்லாத்துக்கு வருகிறார். பாருங்கள், இஸ்லாம் எப்படி கூட்டமாக பரவியது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார யுக்தி மட்டுமல்ல, மன்னிப்பு மனப்பான்மை. கணேசக்குரியர்கள் உங்களுக்கு தெரியுமா, அப்துல்லா இப்னு உபை சரித்திரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னால் இன்னும் 2 தடவை சொல்ல வேண்டியது இருக்கிறது அந்த செய்தி. ஏனென்றால் அதற்கான நிதி ஒரு தலைப்பு இருக்கிறது, அதிலும் அவர் வருவார். மன்னிப்பு என்று ஒரு தலைப்பு இருக்கிறது, அதிலும் அவர் வருவார். எனவே 2 தடவை சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சரித்திரத்தில் இப்பொழுது முழுமையாக சொல்லவில்லை. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்கு பல சந்தர்ப்பங்களை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முனாஃபிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே வருவார்கள். ரசூலுல்லா உங்களுக்கு காரணமா அல்லாஹ்வுக்கானது பேசுவார்கள். ஆனால் முனாஃபிக் பெருமானாரை சந்தர்ப்பங்களை கொல்ல வேண்டும் என்று பல தடவை முயற்சி பண்ணியவர். அப்துல்லா இப்னு உபை ரயீசுல் முனாஃபிக்களுடைய தந்தை. இவருடைய நீண்ட நெடிய வரலாறு. கடைசியில் இவரை கொண்டு போய் வஃபாத் ஆகிறாரு. அவரை கொண்டு போய் கபர்ல வைக்கப்பட்டு விட்டார்.
ஒப்பாத்தாகிறார், கபரில் வைக்கப்பட்டு விட்டார். கபரில் வச்ச உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உள்ள வச்ச கபரை வெளியே எடுங்கிறார். உள்ள வைத்த ஜனாசாவை வெளியே எடுக்க சொல்கிறார். வெளியில் எடுத்தவுடன் அவருடைய கபனை அவிழ்க்கிறார்கள். அவிழ்த்து விட்டு தன்னுடைய சட்டையை கலத்தி, பனியன் போன்று உள்ளே ஒரு சட்டை போட்டுப்பாருங்க, அதையும் கலத்தி உடம்பில் கிடந்த அந்த சட்டையை கலத்தி அவருக்கு கபனாக சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே தொழுகு வைக்கும் போது ஒரு தகராறு, ரசூலுல்லாஹ் தொழுகு வைக்கும் போதே ஒரு தகராறு தான் சொல்ற சரித்திரத்தினால நான் சொல்றேன். ஆனால் எவ்வளவு பெரிய பாவி பெருமானாரின் மீது ஒரு துருப்பு படக்கூட அந்த சகாபாக்கள் சம்மதிக்க மாட்டார்கள். அப்படி இருக்க பெருமானாரை தீர்த்து கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற பாவி அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதென்ன? தன் உடம்பில் உள்ள சட்டையை, சாதாரண சட்டையாக இருந்தால் கூட பரவாயில்லை, உடம்பு ஒரு ஒட்டிய சட்டை நிச்சயமாக நரகம் புரிந்தார். இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சஹாபாக்கள் விழிக்கிறார்கள். பெருமானார் அதற்கு ஒரு பதிலில் சொல்கிறார்கள். நாம் பின்னால பார்க்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வைத்து விட்டார்கள். தஃபன் செய்ய முடிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த காட்சியை பார்த்து 1000 பேர் வருகிறார். இந்த காட்சியை பார்த்து 1000 பேருக்கு வருகிறார். சொல்லுங்கள், வாழ்நாள கஷ்டப்பட்டது இப்படி ஒரு மனிதரா? இப்படி ஒரு மனிதரா? உன்னை கொலை செய்ய வந்தவன் என்பது தெரியும், மகாபெரிய பாவி என்பது தெரியும். வாழ்ந்த காலமெல்லாம் மூமின்களுக்கு மத்தியில் கலக்கப்படுவதையே தன்னுடைய வாழ்நாள கழித்தவன் அவ்வளவு நீ பாவி என்று தெரியும். அப்படி இருந்தும் அவனுக்கு நரகம் தீண்டக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சட்டையை கொடுத்தார். சட்டையை சொல்றது சொன்னா நல்லது என்று கருதுகிறேன். அதற்கான பெருமானார் வஃபாத்தாயிட்டார். பெருமானார் வஃபாத்தானதுக்கு பிறகு அனந்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வீட்டுல ஒரு விருந்து ஒன்று வைக்கிறாங்க. அனந்தர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விருந்து ஒன்று வைக்கிறாங்க. அந்த விருந்துல எல்லாம் சாப்பிட்டு போகும்போது ஒரு துணி ஒண்ணு கொடுக்குறாங்க, அதுல தொடச்சு போறாங்க. துணி ஒண்ணு கொடுக்குறாங்க, தொடச்சு போறாங்க. ஆனால் தூரத்திலிருந்து ஒருவர் பார்க்கிறார், என்ன அந்த துணி கருப்பா இருக்கு, அதுல எல்லாரும் கை துடைக்கிறாங்க. கை துடைக்க பிடிக்கிற துண்டு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும் இல்ல, ஆனா கருப்பா இருக்கு. எல்லாரும் தொடச்சு போறாங்க. எல்லாரும் அதை சந்தோஷமா எடுத்து தொடச்சு போறாங்க. இவருக்கு ஆச்சரியம். பெருமானாருக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர், ஏன் இந்த மாதிரி கருப்பான துணியில எல்லாம் தொடச்சு போறாங்க? ஒவ்வொருத்தரும் அதை பாக்கியமாக்கறதை தொடச்சு போறாங்க. துணியும் கருப்பா இருக்கு. கடைசியில் அனந்தர் நடத்தி செய்தி கேட்டார், என்ன விஷயம்? இந்த துணி எல்லாரும் வந்து தொடச்சுறாங்களே, நீங்களும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம விருந்தாளிக்கு கை உடைக்கிறதுக்கு இப்படி கருப்பான துணியாவா கொடுக்கிறது, அதை கொடுக்குறீங்க, அவங்களும் அதை தொடச்சு போறாங்களே. அந்த துணி செய்தி உங்களுக்கு தெரியாதா? இப்ப காட்டுறேன் என்று சொல்லி ஒரு அடுப்புல வந்து துணியை போட்டாங்க. அடுப்புல கொண்டு நடந்து செய்தி அடுப்புல கொண்டு துணியை போட்டாங்க. துணியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா சமமா எரிஞ்ச பிறகு அப்படி விட்டாங்க. எடுத்தா பழிச்சுன்னு விட விளைய துணி பற்றி எரியல, அது பழிச்சுன்னு விட விளைய என்ன அடிச்சுங்களா தெரியும்? என்ன இந்த துணியில? இது ஒண்ணும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்துல கை தொடச்சு வந்த துணி. பெருமானார் அவருடைய ஹயாத்துல கை தொடச்சிட்டு வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட 10 வருஷம் திருமணம் பண்ண காரணத்தினால மெதுவா கிளப்பிட்ட அந்த துணிய பெருமானார் சொல்லி வாங்கினேன். அதை மெதுவா கிளப்பி நான் வச்சுக்கிட்டேன், என்னுடைய குடும்பத்துக்காக நான் வச்சுக்கிட்டேன். அந்த துணி பெருமானார் கை துடைத்த காரணத்தினால் அதை நெருங்கினா. எனவே அந்த துணியை சுத்தப்படுத்தணும்னா நான் நெருப்புல போட்டா அழுக்கு அகன்விடும், துணி வெளுக்கணும். அதுதான் நான் செஞ்சுக்கிறேன். சஹாபாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த துணிக்காக வேண்டிய சாப்பிடுவதற்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பெருமானார் கை கொடுத்த துணி நம் கண்ணிலே அவர்கள் இல்லை, கண் முன்னால் இருந்து அவர்கள் பார்த்தார்கள். ஆனா அவருடைய வர்க்கத்தான் அந்த துணி, அது கிடைச்சி மனசுக்கு போனாண்டு அந்த துணியை கை துடைப்பதற்காக பலர் வந்தார்கள். அதனால் தான் அவர்களை அப்படி ஒரு பிரியமாக படைத்தார்கள். அழுக்காக இருந்தது நான் கொடுத்தேன், உண்மைதான். அவர்கள் அதை பிரியத்தோடு துடைத்தார்கள், உண்மைதான். ஏன் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைப்பட்ட துணியை நரகம் செய்தார். இதை அபூர்வமாக பிரமாதமாக அவர்கள் விளக்கினார்கள். இங்கு நான் எதற்கு சொல்றேன், அப்படிப்பட்ட நிலையில அப்துல்லாஹ் இப்னு உமைய் பெருமானாரை கொலை செய்து முயற்சித்தவன், ரயீசுல் முனாஃபிகீன் பயங்கரமானவன். அவனுடைய
பின்னணி வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்படி உள்ளவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மேனில் ஒட்டி இருந்த அந்த துணியை போட்டால் யாருக்குத்தான் சங்கடமாக இருக்காது? எல்லாரும் சங்கடப்பட்ட பொழுது பெருமானார் பதிலை சொன்னார்கள். ஆனால் அது உண்டவுடன் பெருமானார் அந்த மனிதன் மீது இவ்வளவு குற்றவாளியாக இருந்தும் மன்னித்த காரணத்தினால் 1000 பேர் இல்லாமல் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானாருடைய பிரச்சார யுக்தி எப்படி இருந்தது? எதன் மூலமாக இஸ்லாத்திற்கு அவர்கள் அழைத்தார்? கண்ணியத்திற்குரியவர்கள் நேற்று கூட நாம் சொன்னோம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் மணந்தார்கள். அதனால அபூ சுஃப்யான் இஸ்லாத்துக்கு வந்தார். அபூ சுஃப்யான் இஸ்லாத்தினுடைய வைரி. தன்னுடைய மகளை பெருமானார் மணந்துவிட்ட காரணத்தினால் அபூ சுஃப்யான் இஸ்லாத்துக்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு மணந்தார்கள். மைமுனா ரலியல்லாஹு மணந்தார்கள். எதற்காக வேண்டி? காலித் இப்னு வலீத், அம்ர் இப்னு ஆஸ் என்ற 2 சிங்கங்களை, போர்படை சிங்கங்களை இஸ்லாத்தில் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய சின்னம்மாவாகி மைமுனா ரலியல்லாஹு திருமணம் முடித்தார்கள். அந்த 2 பேரும் உடனே நினைத்த மாதிரியே சரணடைந்து இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு அடிமை, அந்த வரலாற்றை நான் நேற்று சொல்லியிருக்கிறேன். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை பெருமானார் மனம் முடிக்கிறார்கள். அதனால் கொள்ளை கூட்டத்தார்கள், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்கள். கொள்ளை கூட்டத்தார்கள் 100கணக்கான பேர் அடிமையாக இருந்து பெருமானாருடைய சொந்தம் என்பதனால் விடுதலை செய்யப்பட்டார்களே, அத்தனை பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். 100கணக்கான கொள்ளையர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக. பெருமானாருடைய யுக்தி எப்படித்தாக இருந்தது? இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்காக வேண்டி என்னவற்றாக ஈக்குமத்தாக பெருமானார் தெளிவாக்குகிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். கணேசத்துக்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் முதலே ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கோம். சுமாமத்துல் உஃபாத். சுமாமத்துல் உஃபாத் இதே மன்றத்திலே நான் அவருடைய வரலாற்றை சொல்லி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு ரோந்து படையை அனுப்பியிருந்தார்கள். அந்த ரோந்து படையில ஒரு நாள் ஒருவர் சந்தேகமாக சென்ற காரணத்தினால் பிடித்து வந்தார்கள். பிடித்து வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து கட்டுங்கள் என்றார்கள். மதீனாவுடைய தூணிலே கட்டப்பட்டிருந்தது. கட்டினதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த ஆள் யாருன்னு நீங்க தெரிஞ்சா கொல்ல நினைப்பீர்கள். யாருன்னு தெரிஞ்சா கட்ட வேண்டும் என்று நினைக்க மாட்டேன், கொல்ல நினைப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கட்ட சொன்னேன், யார் தெரியுமா? தெரியாது. இவர்தான் சுமாமத்துல் உஃபாத், யமாமா நாட்டு மன்னர். யமாமா நாட்டு மன்னர். யமாமா நாட்டிலே யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் உடனே கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் வெட்டி எரிந்து விட்டான். அப்படிப்பட்ட பல 100கணக்கான பேரை வெட்டி எறிந்த மாபாவி இவர் பேரை கேட்டால் நீங்கள் கொண்டு விடுவீர்கள். அதனால் தான் கட்ட சொன்னேன். கட்டி விட்டார்கள். சஹாபாக்களுக்கோ சங்கடம், விடமாட்டாங்கிறாங்க, மட்டும் தரமாட்டாங்கிறாங்க. யமாமனை கொன்றவன் என்றார், எமர்ச்சியை கொண்டவன் என்றார், இரண்டாம் சில கொண்டவன் என்றார். யமாமாவுல யாரெல்லாம் கூடியிருந்தாங்களோ அத்தனை பேர்களை கொண்டார். விட மாட்டாங்க. பெருமானாரை விட மாட்டாங்க. 3 நாள் கட்டி விட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3ஆவது நாள் அவுத்து விடுங்க. எல்லாத்துக்கும் அதிர்ச்சிக்குமே அதிர்ச்சி. அதனால கட்டி வச்சே தப்பு. அன்னைக்கே காய அடிச்சிருக்கணும். எல்லாம் அப்படி வெறுப்பா இருக்கும் பொழுது அவுத்து விடுங்க. அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்டா என்ன நடந்துச்சு? எதிரில் உள்ள தோப்புகளை குடித்து வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கைமா சொல்றார். அவர் மட்டுமா கைமா சொன்னார்? அந்த நாடே இஸ்லாத்துக்கு. அப்பொழுதுதான் சஹாபாக்களுக்கு செய்கிறது வெட்டணும் நாம நினைக்கிறோமே, வெட்டி இருந்தா என்ன ஆயிடும்? அவிழ்த்து விடக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். அவிழ்த்து விட்டாமல் இருந்தால் என்ன ஆயிடும்? பெருமானார் ஏன் செய்தார்கள்? சரியான ஒரு யுக்தி. ஒரு நாடு சொன்னார் அவர், யார சொல்லலாம், நான் அன்றே சொல்லி இருக்கிறேன், யார சொல்லலாம், நான் உம்ராவுக்கு போறதுக்காக நீ இருந்து வச்சுட்டா வந்த நேரத்தில் உங்களோட பிடிச்சு வந்துட்டாங்க, நான் உம்ராவுக்கு செல்லலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக சென்றுவார்கள் என்று சொல்லி இஸ்லாமிய முறைப்படி உள்ள உம்ராவை கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் உடனே அவர் உம்ராவுக்கு சென்றார். உம்ராவுக்கு போய் ஹரமிலே நின்று கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக லா ஷரீக லக் முதலாக தல்பியாவை சத்தமிட்டுக் கொண்டவர் சுமாமத்துல் உஃபாத். தல்பியாவை முதலாக ஹரமிலே சத்தமிட்டுக் கொண்டவர் சுமாமத்துல் உஃபாத். தல்பியாவை சத்தம் எடுத்தார். உடனே மற்றவர்கள் எல்லாம் வந்து அடிக்க ஆட நைய புடைச்சிட்டார். நைய புடைச்சிட்டு பார்க்கிறாங்க. அவர் யாருன்னா யமாமா நாட்டு மன்னர். யமாமா நாட்டு மன்னர். மக்கா வாசிகளுக்கு சாப்பாட்டுக்கு எந்த வழியும் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த யமாமா நாட்டு மன்னர் தன் நாட்டில் இருந்து கோதுமை மூட்டைகளை வருஷத்துக்கு 2 தடவை அந்த ஊருக்கு அனுப்பிட்டுக்கிறவர்.
அந்த ஊர் மக்களுக்கு கோதுமை மூட்டைகளை அனுப்பி உணவு கொடுத்துக் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஒரு உபகாரி, அந்த நாட்டின் மீது இரக்கம் கொண்டவர். அந்த நாட்டினுடைய மக்களுக்கெல்லாம் வட்டி ஆறுவதற்காக கோதுமை மூட்டையாக இருந்தவர். அப்படிப்பட்டவரையா அடித்து விட்டோம் என்று அப்பொழுதுதான் அதற்கு பிறகு செல்கிறார்கள். உமாமா சொல்றார், இன்னுமே ஒரு மணி இந்த பக்கம் வந்துடும் நினைக்க, கோதுமை மணி ஒரு மணி வந்துடும் நினைக்காத, இந்த ஊருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதன் பிறகு அவரை உம்ராட்சிக்கு போங்க தாங்கினாங்க. உம்ராட்சிக்கு வந்தார். திரும்பவும் பெருமானார் வந்தார். யார சொல்லலாம், இனிமே ஒரு கோதுமை மணி கூட இனிமே அந்த மக்காவுக்கு போகாது போய் சொல்றாரு. மறைவு பண்ணி காணுவார். நான் எவ்வளவு காலமா அந்த ஊருக்கு நான் அனுப்பிட்டு இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை நண்பரே, அப்படி சொல்லாது. உங்களுக்கு என் மீது பிரியம் இருக்கிறதா? நாம் பிரியம் இருக்கிறது. என் மீது பிரியம் இருப்பது உண்மையானால் அந்த மக்காவாசிகளுக்கு 2 மடங்கு அனுப்புகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமளா இருந்தா படிவாங்க ஊரு, நம்ம சின்ன ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்து ஊரோட வந்திருப்போம். ஆனா அந்த பய ஊரா விருப்பம் ஊருக்காரனுடைய நாம் எடுக்க வைக்காட்ட. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மடங்கு அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். என்று சொல்லி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றை பார்க்கிறோம். ஒரு நாடு மக்கள் புறாமி இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மன்னித்து வரலாம். எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கலாம். ஒரு சமயத்திலே ஒருவர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஸஈத் என்று அவருக்கு பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு ஆள் வந்து, எனக்கு பசிக்குது, எனக்கு குடும்பத்துக்கு ஒண்ணும் இல்லை, நான் ரொம்ப பட்டினன்னு சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவர். ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது வந்து கேட்கிறார், இல்லை என்று சொல்ல மனம் இல்லை. திரும்பி பார்க்கிறார். அப்பதான் அந்த வழியில அந்த இந்த யூதர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த யூதர் சொன்னாங்க, எப்ப கொஞ்சம் கடை, எப்போ ஒருத்தர் கடை வாங்குறப்படா இந்த கடை இருந்தா கொடு. சரின்னு சொல்லி அவர் அன்னைக்கு தாராளமா 80 வெள்ளிக்காசு அளவுக்கு பணம் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் ஒருத்தர் கொடுத்து போயிட்டு வாங்க கடை, நான் இத்தனை நாள்ல தந்துருவேன் என்று சொல்லி வாக்களித்து சென்று விட்டார்கள். கொஞ்ச காலம் கழிந்தது. அந்த தவணை வர்றதுக்கு முன்னாலே திடீர்னு ஒரு நாள் ரோட்ல மறைச்சிட்டு, முகம்மதே எனக்கு அந்த காசை கொடுங்க. இன்னும் தவணை முடியல, முகம்மதே காசை கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பெருமானார் கழுத்திலே ஒரு தாழ்வை கிடக்கிறது. திடீர்னு அவர் நெஞ்சட்டை பிடிக்கிற மாதிரி அந்த தாழ்வை பிடிக்கிறார். தாழ்வை பிடிச்சிட்டு முகம்மதே கடனை கொடு. நாகரிகம் இல்லாம நடு ரோட்ல வச்சுட்டு முகம்மதே கடனை கொடுன்னு சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள். இந்த அப்துல் முத்தலிப் குடும்பத்துக்காரர்களுக்கு இதுதான் பழக்கமா போச்சு. மனுஷன் ரோசப்படுத்துறது பழக்கம். விளக்கம் என்னன்னா, அக்கா அம்மாவை எடுத்துட்டா ரோசப்படுவான்னு பழக்கமா இருக்கு. இது அந்த காலத்திலே அப்துல் முத்தலிப் குடும்பத்துக்கு இதே குழப்பம். வாங்கின கடனை கொடுக்கறது இல்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த இதை இந்த துணியை அப்படி முறுக்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஒரு சின்ன பொருட்பட்டால் சிவப்பாயிடும். அப்படிப்பட்ட மரபிலும் விருப்பமான உடம்பு தோல் அதிலே ஒரு முழுக்க ஆரம்பிச்சோடனே யதார்த்தமாக அந்த இடத்தில் அதற்கு உமரவர்கள் வருவார்கள். இந்த காட்சியை பார்த்த உடனே அழுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்தவர்களை தாங்க முடியல, அழுகிறார்கள். அழைத்து விட்டு அதுலாம் கையெடு எல்லாரும் பகைவனை கைக்க முதலெடு கைக்கலாம் எல்லாம் கழுத்து முடிக்கிறது. கூட வந்தவர் பார்த்து இந்த காட்சியை பார்த்து அழுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே, உமரே உங்களுக்கு ஏன் கோபம் வரும்? சிரித்துக் கொண்டே கேட்கிறார்கள், உமரே உங்களுக்கு ஒன்று கோபம் வரும்? உமரை நான் எப்படி நினைச்சாங்க தெரியுமா? இந்த கூட எதையுமே இல்லையா அழுது சொல்ல இன்னைக்கு கூட கோபம் காட்சி எனக்கு இந்த காட்சி பார்த்து அழு வருது. ரசூலுல்லாஹ் பற்றி நினைக்கிறாங்க. யார சொல்ல அந்த மாதிரி இல்லை, நீங்க கோபப்படலாம். நான் கடன் வாங்கி இருக்கிறேன், அந்த கடன் கொடுத்திருக்காங்க, எனவே கேட்கிற உரிமை இருக்கிறது கேட்கிறாங்க. அநியாயமா கேட்க உனக்கு ரோஷம் வந்துச்சுன்னா இவருக்கு கொடுக்க வேண்டியதான், நீ கொடுத்து அவர் கையை உடைக்கும் என்பதற்காக பிடித்துக் கொண்டு செல்வார்கள். போனவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டுனார்கள், நீங்க அவனை அகற்றினதுனால ஒரு 20 மரக்கா தானியம் 20 மரக்கா பேரித்தவனம் போடுது. அகற்றினதற்கு பரிகாரமாக அவரை முறைப்பதற்காக 20 மரக்கா பேரித்தவனம் கொடுங்க.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இருக்கும் மரணில்ல, எப்படி இருக்கும் மரணில்ல, உணர்ச்சி எதுவும் மட்டுமல்லாத அவருக்கு பரிசு வர கொடுத்துருமா பெருமானார் சொல்லிட்டார். ஆனால் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்தார்கள். அதன் பிறகு என்ன ஆனதென்றால் பெருமானாருடைய பெருந்தன்மையை பார்த்த அந்த தன்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அழைத்து வந்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் சொன்னாங்க. கழுத்திலே மூட்டை இருக்கிற பொழுது உமரெல்லாம் வந்து வேகம், ஆனால் வேகம் இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுக்தி பிரச்சார யுக்தியிலே அவர்கள் செய்த காரணத்தினால் அந்த அவருடைய குடும்பத்தாரெல்லாம் ஒருவர் வருவாங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்ச செய்தான். ஒருவர் வர்றார், அவர் சொல்லலாம் நான் எல்லா குற்றமும் செய்யறேன், எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டார். செய்வான், எல்லா குற்றமும் செய்யறேன், இஸ்லாத்தை பற்றி சொல்லணும். செய்வான். குற்றங்கள் செய்தல் என்பது பாவம், ஆனால் ஷிர்க் என்பது மன்னிக்க முடியாத பாவம். பெருமானார் சொல்லி தந்த ஒரு செய்தி, குற்றங்கள் செய்வது பாவம், ஆனால் ஷிர்க் என்பது மன்னிக்க முடியாத பாவம். அதை தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் தஆலா இந்த பாவத்தை ஒரு நாம் மன்னிப்பு கேட்டா கூட மன்னிச்சிருவோம். சகோதர பெரியார்களே, சில சமயத்துல சகோதர சமயத்தில் அவர்கள் வருவார், வந்து நான் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சுன்னத்துக்கு பண்ணணும் இல்லைன்னா அதை பார்த்துட்டே இல்லைன்னா முடியாதுன்னு சில பேர் தப்பா சொல்லிடுவோம். சுன்னத்து பண்ணலன்னா இஸ்லாத்துக்கு வரக்கூடாது, விரைந்து ஓடி போயிடும். சில பேரை நீங்க கல்யாணம் முடிஞ்சு சரியில்லை, உடனே குடும்பத்தை கலைச்சிடணும், கலா குற்றணும், பிரிச்சிடணும்னு சொல்லுவாங்க. இதனால விரண்டு நம்ம குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது என்று எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, தப்பான சம்மதத்துல அவங்க இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஷிர்க் என்ற இந்த குற்றத்தை விட்டுட்டாரு சொன்னா மற்ற குற்றத்தால் மன்னிச்சிடலாம். விபச்சாரம் முறையான திருமணம் இல்லதான் இருந்தாலும் அவங்க கேட்கலாம், மன்னிச்சிடலாம். ஆனால் மன்னிக்க முடியாத குற்றம் ஷிர்க். ஷிர்க்கை விடுறவன் போது அவன் உடனே வரவழைக்கிறது ஒழிய, அவனை அரவணைக்கிறது ஒழிய அவனை விரட்டி விட்டுருக்கார். சில பேர் பல நிபந்தனைகளை சொல்லி விரட்டி விட்டுறான். நாம் யாரையும் போய் கூப்பிட போல, ஆனால் வர்றவர்களே அவர்கள் ஏதோ தப்பு பண்றாங்க, இருந்து கொடுத்த பிரிந்து கொள்ளாங்க. இங்கதான் பெருமானார் சொல்றார்கள், இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தாராளத்தை எண்ணி பார்க்கிறோம். குடிப்பேன், திருடுவேன், விபச்சாரம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணாங்க. தாராளமா கிளப்புவா, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய வேண்டாம், என்ன பொய் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் மெயின் குடியதை பார்த்து பெருமானார் பொய் மட்டும் சொல்லக்கூடாது. சரி என்று சொல்லிக் கொண்டவர் லேசாக நினைக்கிறார். என்ன வந்தா பாவம் செஞ்சுட்டு மறுநாள் வந்தா மறுநாள் வரல, பாவம் செய்யும் போதே அவருக்கு இருக்கிற மூளை நிறுத்தி ஆஹா விபச்சாரம் பண்ணிட்டு போனோம்னா விபச்சாரம் பண்ணிட்டு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்லணும். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இப்படி பாவத்தை நம்ம பகிரமா ஒப்புக்கொள்வதாக நினைத்து ஒரு குற்றமும் செய்யாம போனார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வாழை ஒன்று வெட்ட வருகிறார். கேள்விப்பட்ட செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுபிடித்து பார்க்கிறார்கள், வாழை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவங்க கேட்க, உன்னை யார் காப்பாற்றுவாங்க? அல்லாஹ் என்றார்கள். பெருமானாருடைய அந்த சத்தத்தை கேட்டவுடன் அவன் நடுங்கி போய் வாழ கிளப்பட்டான். 2000 திரும்பி எடுத்தார்கள். இப்பொழுது உன்னை யாரை காப்பாற்றுவார்? முகமதே என்னை விட்டு விடுங்கள், மன்னித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். என்ன நடந்தது? உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு மன்னிப்பு. ஆனால் அன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பால் மற்றவர்களை அழைத்தார்கள் என்றால் வாழினால் அழைத்தார்களா? குத்தை என்ற ஒரு கூட்டத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். குத்தை வந்து ஒரு கூட்டத்தார்கள். அவங்க வந்து சொல்றாங்க, யாரத்துல நாங்க இஸ்லாத்துக்கு வர தயார். ஒரு கூட்டம், ஒரு பெரிய சுழுக்குழுவா வர்றாங்க. இஸ்லாத்துக்கு ஒரு ஊரே வருது, நாங்க இஸ்லாத்துக்கு வர தயார். ஆனால் சில விஷயங்களை நாங்கள் விட மாட்டோம், சில குற்றங்களை நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்றாரு. என்ன குற்றம்? நீங்க எழுதி போட்டு வர, நீங்க கையெழுத்து கொடுத்தாரணும், எல்லாம் அப்ரூவம் ரெக்கார்ட் ப்ரூவமா அவங்க நினைக்கிறாங்க. நாங்க எழுதி கொண்டு வரோம், நீங்க எழுதி கொடுத்தாரு. இந்த குற்றங்கள்லாம் எனக்கு அனுமதி இருக்குன்னு சரி, நல்லது எழுதி கொண்டு வாங்க. ஒரு ஆட்டை போனாங்க, எழுதி கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் சொன்னாங்க, இங்க படிங்க, என்ன சொல்ல நினைக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது நாங்கள் வட்டியை விட மாட்டோம், வட்டி வாங்க எனக்கு அனுமதி வேண்டும் என்று ஒரு நிபந்தனை. திடீர்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க இருக்கு இந்த வரி, எங்க இருக்கு அந்த வரி, அந்த வரியை காட்டுன்னு சொன்னாங்க. எழுதினவர் பெருமானாருடைய கையை பிடித்து அந்த இடத்துல அந்த ஒப்பந்தத்திலே அந்த இடத்துல கையை வைக்கிறார். கையை வைத்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ்
என்ற அறிக்கை ஓதுகிறார்கள். ஓதி முடிக்கிறதுக்குள்ள அது என்ன வேலை பார்த்ததோ தெரியல. அந்த மக்கள் புறாமே யார சொல்லா வட்டி நாம வாங்க மாட்டோம், வட்டி நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. பெருமானாருடைய வேலை கொண்டு அந்த வட்டி வாங்குவோம் என்று எழுதப்பட்ட ஒப்பந்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு நம்ம கையை வைத்து இந்த ஆயத்தை ஓதுகிற பொழுது ஈமான் கொண்டவர்களை வட்டியை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை ஓதிய பொழுது அந்த பரக்கத், அந்த டீச்சர் என்னமோ சொல்றாங்கல்ல, அக்கு பங்கர் ஒரு ஆணினால எங்கேயும் கொடுத்தா எங்க வேலை செய்யற மாதிரி இவங்க இந்த தபால்ல வச்சுட்டு ஓதுறாங்க. அத்தனை பேரும் நாங்கள் யாரும் எல்லாம் வட்டியை விட்டு தெரிஞ்சு விட்டோம் சொல்றாங்க. அதை எடுத்து வாசிங்கள் என்றார்கள். அடுத்து வாசிக்கும்போது நாங்கள் விபச்சாரம் பண்ணுவோம் என்று இருக்கிற வழி எந்த இடத்துல இருக்காங்க கையை பிடிச்சி எங்க வைங்க, கையை பிடித்து அவங்க வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கரவர்த்தி இன்னுக்கான பாகிஷக்கும் நெருங்காதீர்கள், அது ரொம்ப அருவருக்கத்தை கட்டிய இன்னொரு ஆய்வு ஓதுகிறார்கள். ஓதி முடிப்பதற்குள் அத்தனை பேரும் துடிக்கிறாங்க. யாரத்தெல்லாம் நாங்கள் விட்டுறோம். எதுக்கு சொல்றேன்னா, வர்ற ஆளுக்கு இஸ்லாமுக்கு வர்றோம்னு ரொம்ப உடனே ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நிபந்தனை சொன்னாலும் பரவாயில்ல இஸ்லாமியர்கள் இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின்பால் அடைந்தார்கள் என்பதை வரலாற்றை நான் பார்க்கிறோம். மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு அந்த மக்காவிலே அவ்வளவு குற்றவாளிகள் வந்து நிற்கிற பொழுது, அவ்வளவு குற்றவாளிகள் வந்து நிற்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அன்கும் ஸலல்லாஹு என்றார். அல்லாஹ் அத்தனை விடுதலை என்று மன்னித்ததுதான் இஸ்லாம் இந்த அளவுக்கு மற்ற இடங்களில் நாம் பரவுகிறார். யாரெல்லாம் இருக்கிறார், தன்னுடைய மகளார் வேணுவதில்லா நிறைமாத கற்பிணி அதை ஒரு பகைவன் அம்பால் எய்து வயிற்றில் உள்ள கருவை கரைக்கிறார். தாயும் பிள்ளையுமாக பார்த்தா விடுகிறார்கள். பெருமானாரை படைப்பொழுது வேணுவதில்லாம அந்த குற்றவாளி கொண்டிருக்கிறான். அதற்கு அம்பால் அவர்களுடைய மண்டை ஓட்டிலே மதுவை குடித்து ஈரலை கடித்து கிப்பி மூக்கையும் காலையும் கண்ணையும் மாலையாக அணிந்தோடு நர்த்தனமாடினார்கள் இருந்தார். அந்த ஹிந்தாவும் வந்து நிற்கிறார். அந்த ஹிந்தாவில் ஒரு பெரிய அதிசயமான செய்தி என்ன தெரியுமா? அவள் பெருமானாருக்கு வருகிறாள். எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பேன் என்று சொல்லிவிட்டார். உடனே அவளிடத்துல பெண்களிடத்தில் பையத்து செய்து கொடுப்பது என்று ஒரு முறை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையத்தை வாசிக்கிறார்கள். ஆனா உபாயம், நீ என்ற பயிற்சி சரியா என்று கேட்டார்கள். இந்த மன்னித்து விட்டார்கள். பயிற்சி சரியா? அவர் சரி என்று சொன்னார். அந்த ஆயத்தை வருகிறார்கள். பெண்களிடத்தில் பயிற்சி வாங்க எணி வைக்கக் கூடாது, சரிங்களா? திருடக்கூடாது, சரி. விபச்சாரம் பண்ணக்கூடாது, சரி. பிள்ளைகளை கொல்லக்கூடாது. சொன்ன உடனேயே அந்த பொண்ணு திடீர்னு வேற எங்க பிள்ளைகளை விட்டு வச்சிருந்தாங்க, நீங்க தான் பதிலையும் உடனே போட்டு அறுத்துட்டீங்களே, எப்படி எங்க பிள்ளைகளை நாங்க கொல்ல போறோம்? திடீர்னு பழைய நினைப்பு எங்களுடைய பிள்ளைகளை விட்டு வச்சிருந்தாங்கன்னா நாங்கள் கொள்றதுக்கு எல்லாத்தையும் தான் பதில் உடனே போட்டு அறுத்துட்டீங்களே. போட்டுட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தாலும் சப்பன் வரும். பெருமானார் செஞ்சுக்கிட்டே கனவு பாயோ தொடர்ந்து சொல்லவாங்க. அதுக்கு பிறகு பட்டு ஏறனாலும் ஒரு இடத்துல ஏறணும், திடீர்னு இறங்கினாலும் ஒரு இடத்துல இறங்கணும், டக்குன்னு இறங்கணும். சரி, கனவு பாயம் ஆயத்தை போற ஓதுனேன். பெருமானார் அல்லாஹ் இந்தாவுக்கு முழு பாவத்தை மன்னிப்பு. தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து தயாராயிட்டால் அந்த பெண் தன்னுடைய உணர்ச்சியை விட மறந்தாலும் கூட அதையும் பெருமானார் மன்னித்து அவளுக்கான துஆ செய்த வரலாற்றை நாம பார்த்தோம். அன்பான பெருமக்களே, இது போன்றுள்ள மன்னிப்பு தான் மனிதர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்ததை விட வாடினால் கலக்கப்பட்டது என்று சொன்னார். எண்ணி பார்த்தாலும் கூட வாடினால் எத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது தகவல்களை நாம் மிக சொற்பமாக கூட இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னை நாயகம் பார்க்கக்கூடிய பிரச்சார யுக்தியின் காரணமாக இந்த நடமாடுகிற மூவரில் ஒருவர் இஸ்லாத்திற்கு இணைந்தவராக இருக்கிறார் என்று பெருமையை அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பான பெருமக்களே, அத்தகைய மனப்பான்மை நம்மளிடத்தில் வரவில்லை. நம்முடைய தொழிலகங்களிலேயும், நம்முடைய நிறுவனங்களிலேயும், நம்முடைய குடும்பத்திலேயும், நம்முடைய ஊர்களிலேயும் மன்னிப்பு மனப்பான்மை நம்மிடத்தில் வருமானால் இஸ்லாமியர்களிடத்தில் ஒற்றுமை மஞ்சம் இருக்காது. அல்லாஹ் சமுதாயத்தை காப்பது முடிவானாக. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه.
ربنا تقبل منا انك انت السميع العليم.